வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியே இலங்கையின் எதிர்பார்ப்பு. அரபு நாட்டு தூதுவர்களிடம் ஜனாதிபதி தெரிவிப்பு. எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளியானது. ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தம். இலங்கையில் எரிவாயு மற்றும் எரிபொருள் விலை தொடர்பில் வெளியான தகவல். லெபனானில் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் இடம்பெற்ற முதல் தாக்குதல். இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி. மீண்டும் போருக்கு திரும்ப இஸ்ரேல் தயார். அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட நெதன்யாகு. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் அமைதியின்மை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அமைதி ஏற்பட வேண்டும் என இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கைக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரபு நாட்டு தூதுவர்களின் கவுன்சிலுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தல்கள் குறித்து தூதுவர்கள் இதன்போது ஜனாதிபதிக்கு விளக்கமளித்தனர். போரில் சம்பந்தப்படாத நாடுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து தன்னுடைய கவலையை தெரிவித்த ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அத்தகைய தாக்குதல்களை ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளில் அதிக அளவிலான இலங்கை தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தற்போதைய போர் சூழலுக்கு மத்தியில் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரபு நாடுகளுடன் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதி நன்றியை தெரிவித்தார். இலங்கையின் வலுசக்தி தேவைகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறைக்கு அரபு நாடுகள் வழங்கி வரும் பங்களிப்பை ஜனாதிபதி இதன்போது பாராட்டினார். அத்துடன் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை இலங்கை வழங்கக்கூடிய அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா பிரேரணையை இந்த அரசாங்கம் வெற்றிகரமாக கையாளும் என்று வெளிவிவகார அமைச்சரான விஜித கேரத் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நாளை வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போது அமைச்சர் விஜித கேரத் இவ்வாறு கூறினார். அரசு என்ற ரீதியில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் நமக்குள்ள பெரும்பான்மை மற்றும் அமைச்சரின் வெளிப்படையான செயல்பாடுகளின் அடிப்படையில் இதனை நாம் வெற்றிகரமாக முறியடிப்போம் என குறிப்பிட்டார். எரிசக்தி துறையில் நிலவும் தற்போதைய சவால்கள் மற்றும் தீர்மானங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இவ்விவாதத்தின் போதும் உரிய பதில்கள் வழங்கப்படும் என்று விஜித கேரத் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் தற்காலிக போர் நிறுத்த சூழலை ஒரு வாய்ப்பாக கருதி எரிபொருள், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க அரசு உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதுதான் எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள 2 வார கால போர் நிறுத்த இடைவெளியை பயன்படுத்தி நாட்டின் அத்தியாவசிய விநியோக சங்கிலியை வலுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். இந்த சூழலில் எரிபொருள், எரிவாயு, விவசாயத்திற்கான உரங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவற்றை இறக்குமதியை முறைப்படுத்தி விலைகளை குறைக்க வேண்டும். மத்திய கிழக்கு பதற்றத்தை காரணம் காட்டியே முன்னர் எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டது. ஆனால் தற்போது உலகளாவிய ரீதியில் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் பயனை மக்களுக்கு வழங்க வேண்டும். எனவே இன்று நள்ளிரவோ அல்லது நாளைய தினமோ எரிபொருள் விலைகள் குறைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். உர விநியோகம் தொடர்பான ஜனாதிபதி சபையில் ஒரு நிலைப்பாட்டை கூறினாலும் கள யதார்த்தம் முற்றிலும் வேறாக உள்ளது. விவசாயிகள் என்றும் உரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த விடயத்தில் அரசு வரும் வார்த்தைகளினால் இன்றி செயலில் காட்ட வேண்டும். பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இந்த உலகளாவிய சூழலை பயன்படுத்தி நிவாரணம் வழங்குவது அரசின் பொறுப்பாகும் என எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். லெபனான் மீது இஸ்ரேல்
நேற்றைய தினம் நடத்திய தொடர் தாக்குதலின் போது இலங்கை பெண் ஒருவர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் இதனை அறிவித்துள்ளது. குறியங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய போர் நிறுத்த மீறல்களுக்கு பதிலடியாக வடக்கு இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை லெபனானில் உள்ள ஈரானின் சார்பு போராளி குழுவான ஹிஸ்புல்லா வீசியிருக்கின்றது. ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் அதன் முதல் தாக்குதல் இதுவென்று சொல்லப்படுகின்றது. போர் தொடங்கியதிலிருந்து நடந்த மிகப்பெரிய ஒருங்கிணைந்த தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இஸ்ரேலிய ராணுவம் புதன்கிழமை லெபனானை வெறும் 10 நிமிடங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தது. லெபனானின் சுகாதார அமைச்சகத்தின்படி இந்த தாக்குதலில் குறைந்தது 182 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் கிட்டத்தட்ட 900 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை உள்ளடக்கவில்லை என்று ட்ரம்ப் நிர்வாகமும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் தெரிவித்தனர். இருப்பினும் லெபனானில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக கூறப்பட்டதை தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீர்நிலை வழியாக கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்தது. 6 வாரங்களுக்கு மேலாக போரின் மூலம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் ஆட்சியின் அடித்தளங்களை குலைத்துவிட்டன என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 2 வார போர் நிறுத்தத்திற்கு பின் வாஷிங்டனுடன் இஸ்ரேலின் ஒத்துழைப்பு முந்தையதை விட அதிகமாக உள்ளது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இஸ்ரேல் முக்கிய இலக்குகளை எட்டியுள்ளது என்றும் நாடு முன்பை விட பலமாக உள்ளது என்றும் நெதன்யாகு தெரிவித்தார். எனினும் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் உள்ளன என்றும் தேவையான எந்த நேரத்திலும் மீண்டும் போருக்கு திரும்ப தயார் எனவும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தான் மேற்கொண்டுள்ள கடைசி நேர முயற்சிகளின் விளைவாக உருவான போர் நிறுத்தம் குறித்து தன்னை ஆச்சரியப்படுத்தவில்லை என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலின் முழுமையான ஒருங்கிணைப்பில் செய்யப்பட்டதாகவும் எங்களை கடைசி நேரத்தில் யாரும் ஆச்சரியப்படுத்தவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்த 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் இஸ்ரேலின் இலக்குகளை அடையும் பாதையில் ஒரு கட்டமாக மட்டுமே உள்ளது என்றும் அது இறுதி அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது இதன் பலவீனமான நிலையை காட்டுகின்றது என்று நெதன்யாகு கூறினார். ஹார்முஸ் நீர்நிலையை திறந்ததோடு தடைகள் நீக்கம், இழப்பீடு, நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் லெபனான் தொடர்பான கோரிக்கைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை ஈரான் கைவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.